தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்த மாணிக்கம் தாகூரை சற்று முன் கட்சியிலிருந்து நீக்கிய காங்கிரஸ் மேலிடம். கடும் உற்சாகத்தில் திமுகவினர். உச்சக்கட்ட அதிர்ச்சியில் மாணிக்கம் தாகூர். அதாவது விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் திமுக கூட்டணி குறித்து பேசுவது தமிழக அரசியலில் தொடர்ச்சியாக சலசலப்பை உண்டாக்கி வருகிறது. இந்த நிலையில் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வரை தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் சீக்கிரமே சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தில் தீவிர கவனம் செலுத்தி வரும் நிலையில் திடீரென திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கும் இடையிலான நல்லுறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. மேலும் எதிர்க்கட்சிகள் இப்படி கூறுவதற்கு காரணம் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட சில காங்கிரஸ் தலைவர்கள் திமுக மீது தொடர்ந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதே இதற்கு காரணம் ஆகும். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ஒரு கை பார்த்து விடலாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் 2 பேர் மீதும் டெல்லி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நடவடிக்கை எடுக்காதவரை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்க வேண்டாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் காங்கிரஸ் மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் மாணிக்கம் தாகூர் மீண்டும் அதிகார பகிர்வு குறித்து பேச வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்பதே திமுகவின் கேள்வியாக இருக்கிறது. கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்த காங்கிரஸ் மதுரை தெற்கு மாவட்ட கூட்டத்தில் மாணிக்கம் தாகூர் மீண்டும் திமுகவை விமர்சித்து பேசியிருந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டில் திமுக செய்த தவறுகளின் சுமையை காங்கிரஸ் சுமந்ததாக குறிப்பிட்டார். மேலும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற காங்கிரஸ் கட்சிக்கு முழு சுதந்திரம் உண்டு என்று கூறிய அவர் மதுரை மாவட்ட செயலாளர் மீது திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டினார். மேலும் இதே கூட்டத்தில்தான் அதிகார பகிர்வை கோரும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க சில காங்கிரஸ் தலைவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். தேர்தல் நெருங்கும் போதே காங்கிரஸ் கூட்டணியை மாற்றுமோ என திமுக தலைமைக்கு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது. இது கூட்டணியின் எதிர்காலம் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகளின் இதுபோன்ற பேச்சுக்களால் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை வேண்டாம் என ஸ்டாலின் முடிவெடுத்து இருக்கிறார் என்று தகவல் வெளிவந்துள்ளது. இது கூட்டணிக்குள் நிலவும் தீவிரமான இறுக்கமான சூழ்நிலையை பிரதிபலிக்கிறது. டெல்லி தலைமை ஆதரவு இல்லாமல் காங்கிரஸ் தலைவர்களால் இதுபோல பேச முடியாது என்பதை காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலரே ஒப்புக்கொள்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இதற்காக கூட்டணியை விட்டு வெளியேறும் முடிவை எல்லாம் காங்கிரஸ் தலைமை எடுக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள். அப்படி கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக இருந்தால் 1 வருடத்திற்கு முன்பே வெளியேறி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இப்போது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவது என்பது அதிமுக பாஜகவுக்கு சாதகமாக அமையும் என்பதால் காங்கிரஸ் தேசிய தலைமை அந்த முடிவை எடுக்காது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். மேலும் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் பிரச்சாரம் தீவிரமாக நடந்து வருகிறது. அதிமுக பாஜக இணைந்து ஒரு வலுவான என்டிஏ கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. மறுபுறம் திமுக கூட்டணியில் கடந்த சில காலமாகவே சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்கள்
கூட்டாட்சி குறித்து பேசும் கருத்துக்கள் தொடர்ந்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவை சந்தித்து விளக்கம் கொடுத்துள்ளார் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. இதற்காக அவர் பெங்களூர் சென்றிருந்தார். இந்த சந்திப்பின் போது கார்கேவிடம் கூட்டணி சர்ச்சைகள் குறித்தும் அதற்கு யார் காரணம் என்பது குறித்தும் செல்வ பெருந்தகை முழு ரிப்போர்ட் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கார்கே உடனான சந்திப்பை முடித்து கொண்டு வந்த செல்வ பெருந்தகையும் கூட சலசலப்புகள் குறித்து கார்கேவிடம் அறிக்கை அளித்துள்ளதை உறுதி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சர்ச்சைகள் குறித்து மல்லிகார்ஜுனா கார்கேவுக்கு ஏற்கனவே தெரியும் என்றும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். அதோடு எந்த முடிவாக இருந்தாலும் அதை காங்கிரஸ் தலைமையே இறுதியாக எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அங்கு செய்தியாளர்களிடம் மேலும் பேசிய செல்வ பெருந்தகை 2-3 நாட்களாக தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் சில சர்ச்சைகள் வந்துள்ளது. அந்த சர்ச்சைகள் ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது என்பது குறித்த விவரத்தை அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் தெரிவித்து விட்டேன். மாணிக்கம் தாகூர் விவகாரம் குறித்து கார்கேவுக்கு ஏற்கனவே தெரிந்து இருக்கிறது. எல்லா தகவல்களும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மாணிக்கம் தாகூர் விவகாரத்தில் தேவையான நடவடிக்கை எடுப்பதாக கார்கே உறுதியளித்து இருக்கிறார். காங்கிரஸில் என்ன நடந்தது என்பது குறித்து விரிவான அறிக்கை அளித்திருக்கிறேன் என்று செல்வ பெருந்தகை கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மாணிக்கம் தாகூரை போனில் தொடர்பு கொண்டு கடுமையாக எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மாணிக்கம் தாகூர் எதற்கும் அஞ்சாமல் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பதிவு ஒன்று காங்கிரஸ் மேலிடத்தை கடும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. அதாவது மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ் தளத்தில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று பதிவிட்டு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இப்படி பதிவிட்டு இருப்பது காங்கிரஸ் தலைமை மீதும் திமுக மீதும் தனக்கு எந்த பயமும் இல்லை என்பதை தெளிவாக அறிவித்து விட்டார் என்று அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். இந்த நிலையில் கூட்டணி குறித்து தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் மாணிக்கம் தாகூர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் மேலிடம் மாணிக்கம் தாகூரை காங்கிரஸிலிருந்து நீக்க முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் இந்த தகவல் திமுகவினருக்கு கடும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஆட்சியில் பங்கு தர வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.